என் அப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தம் வந்தே குரு பரம்பராம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபிரிவா இருந்த போதும் சரி, இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கிற அனுபவங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு பார்க்க போகிறது கொஞ்சம் வினோதமானது. ஸ்ரீ கனகராமசுவாமின்னு ஒரு மாமி. அவள் பிறந்த வீடும் சரி புகுந்த வீடும் சரி மகாபிரிவா கிட்டக்க ரொம்ப பக்தி, அபரிதமான பக்தி, அவ்வளோ ஒரு பக்தி. கனகராமசாமிக்கு ஒரு ஆசை, பெரியவாளோட பாதுகா வேணும். அதுக்காக என்ன பண்ணினா, தானே சந்தனக்கல்லில் மணக்க மணக்க சந்தனம் அரைச்சி அதை ஒரு தம்பால நிறைய சந்தனத்தை ரொப்பின்டா. ரொம்ப பக்தியோட காஞ்சிபுரம் எடுத்துட்டு போய் பெரியவா முன்னாடி வச்சு அவர்கிட்ட இதில் உங்களோட பாதச்சுவடு வேணும் அப்படின்னு கேட்டுண்டு ரொம்ப பயபக்தியாக அங்கே நின்றுட்டுருக்கா. பெரியவா பாதத்தை ஒப்பாளா மாட்டாளா தெரியல அப்படின்னு நின்றுட்டுருக்கிறவாள்லாம் யோசிக்கிறா. தொண்டர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயம். பெரியவாளுக்கு சந்தனம் குளிர்ச்சி, சந்தனத்தில் காலை வச்சு நின்று பெரியவாளுக்கு சளி பிடிச்சி நிறுத்துனாக்கா என்ன பண்ணுறது அப்படின்னு வேற பயம். என்ன பண்ண போகிறவளும் தெரியல. அப்படியே நின்றுருக்கா பார்த்துண்டு. பெரியவா எழுந்திருந்தார். அந்த சந்தன கலவை மேலே தன்னோட பாதத்தை பதிச்சார். அப்போ கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். கனகா மாமிக்கு அப்படியே சந்தோஷம்னு சந்தோஷம், தாங்க முடியாத அளவு சந்தோஷம். அந்த தம்பாலத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக ஆற்றுக்கு எடுத்துன்னு பூஜை அறையில் வச்சுட்டா. தினம் பூஜை பண்ணிட்டு வந்தா. 3 மாதம் ஆச்சு. சோதனை ஆரம்பம் ஆயிடுத்து மாமிக்கு. பகவானுக்கெல்லாம் பக்தால சோதனையும் வேதனையுமா கொடுக்கறது தான் தெய்வத்தோட குணமே. சோதனையும் கொடுப்பா வேதனையும் கொடுப்பா, அதே சமயம் அவளை காப்பாற்றுறதும் அவள் தான். என்ன கொடுத்தார் சோதனைனாக்க, சந்தனக்காலவை ஈர காய வெடிப்பு ஏற்பட ஆரம்பிச்சு கொடுத்து. அதை பார்த்த மாமிக்கு பகவானோட பாதத்திலேயே வெடிப்பு ஏற்பட்ட மாதிரி மனசு ஒடிஞ்சு போயிட்டா. சாதாரணமாகவே சந்தனம் குழைச்சி வச்சுருக்கோம் ஆற்றுல. ஒரு 4-5 நாள் கழிச்சு பார்த்தோன்னா அந்த சந்தனம் என்னாகும், காஞ்சி போயிடும். அதில் அப்படியே வெடிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணணுன்னாக்கா மறுபடியும் அதில் கொஞ்சம் தண்ணை ஊற்றி குழைச்சா அது குழஞ்சி போயிடும். ஆனால் இதை குழைக்க முடியாது, ஏன்னா பகவானோட பாதம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறா, அது காஞ்சி போகிறது சந்தனத்தோட தன்மை அது. ஆனாக்கா கனகா ராமசாமிக்கு ரொம்ப அப்படியே கலங்கி போய் நிற்கிறா. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல. என்ன பண்ணினா அது சரியாகும்னு பார்க்குறா. எந்த ஒரு இதுவும் சரியாக அமைய மாட்டேங்கிறது. சரி என்ன பண்ணலாம், முடியலையே. பல பேர்கிட்ட கேட்டு பார்த்தா ஒன்றும் சரியாக வரல. வைத்தீஸ்வரனான பெரியவா பாதத்துக்கு வைத்தியம் பண்ண யாரால முடியும்? வேறு யாருக்கு வழி தெரியும்? இதுக்கு வேறு வழியே தெரியல. வேதனையோட அந்த தட்டில் நிறைய பூ போட்டு மூடி எடுத்துட்டு மறுபடியும் காஞ்சிபுரம் போனால் கருணாமூர்த்தியான பெரியவா முன்னாடி தட்டை வச்சா. கண்ணீரோடு நின்றுட்டு இருந்தா. அப்புறம் என்ன ஆச்சு அதை நாளைக்கு பார்க்கலாமா? நன்றி, வணக்கம்.